அதிகாரம், வன்கொடுமை போன்றவையால் கோயிலின் புனிதத்தையும் வரலாற்றையும் நினைக்குழைக்கும் சம்பவம் குறித்து நாடே திகைத்து நிற்கிறது. கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னட மாவட்டத்தில் உள்ளது தர்மஸ்தலா. இங்கே அமைந்துள்ள மஞ்சுநாதா கோயிலுக்கு பக்தர்கள் மிகுந்த பக்தியுடன் வருகிறார்கள். ஆனால் கடந்த சில வாரங்களாக இந்த கோயிலில் நடந்ததாக கூறப்படும் குற்றச் செயல்கள் மாநிலத்தையே அதிர வைத்துவிட்டது. கோயிலில் தூய்மை பணியாளராக இருந்த ஒருவர் இங்கு ஏராளமான பெண்கள் மற்றும் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாகி கொல்லப்பட்டதாகவும் அவர்களின் சடலங்களை புதைக்கப்பட்டதாகவும் கூறி ஜூன் 22 புகார் எழுந்தது. இது வெறும் குற்றச்சாட்டு அல்ல, இது நூற்றுக்கணக்கான உயிர்களின் நீதிக்கான முதல் குரல். புகாருக்குப் பிறகு பல வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் விசாரணைக்கு வலியுறுத்தினர். தொடர்ந்து ஜூலை 3 அதிகாரப்பூர்வமாக விசாரணை தொடங்கப்பட்டது. தற்போது மாநில அரசு சிறப்பு புலனாய்வுக் குழுவை அமைத்து விசாரணை நடத்தி வருகிறது. அப்போது அந்த ஊழியர் கூறியது, சடலங்களை புதைக்கவே நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன். நானும் என் குடும்பமும் சிலரால் மிரட்டப்பட்டோம். எங்கள் நெருங்கிய உறவினரும் இந்த வன்முறைக்கு உள்ளான பின்னர் நாங்கள் தர்மஸ்தலாவை விட்டு வெளியேறினோம் என்று கூறினார். இதுவே முதல் புகார் அல்ல. 1987 ஒரு 17 வயது சிறுமி வன்கொடுமையுடன் கொல்லப்பட்ட சம்பவம், 2003 காணாமல் போன மருத்துவ மாணவி, 2012 இன்னொரு இளம்பெண்ணின் கொலை, இதுபோல பல வன்கொடுமைகள் தர்மஸ்தலா கோயிலின் சூழலில் ஏற்பட்ட சாயல்கள். கோயில் நிர்வாக அதிகாரியும் அரசியல் செல்வாக்கு கொண்ட நபராக திகழ்கிறார். அதனால் இந்த வழக்கை மறைக்க முயற்சிகள் நடக்கக்கூடுமா என்ற பயமும் எழுகிறது. ஆனால் இது நேர்மையான விசாரணைக்கு உரிய விஷயமாக மக்கள் போராடுகிறார்கள். நாட்டில் இன்னும் எத்தனை பெண்கள் மற்றும் சிறுமிகள் அநீதியான முறையில் உயிரிழக்க நேரிடும்? எத்தனை ஆண்டுகள் ஆனால் இந்த உண்மை வெளிச்சத்திற்கு வரும்? இது போன்ற மக்களின் கேள்விகள் போராட்டமாக உருவெடுக்கிறது. தர்மஸ்தலா கோயிலில் நடந்ததற்கு உண்மையான விசாரணையும் நீதியும் கிடைக்க வேண்டிய நேரம் எப்போது? நியாயம் தாமதிக்கலாம், ஆனால் மறுக்கப்படக்கூடாது.